திருச்சியில திமுகவுடைய இளைஞரணி கூட்டம் அரங்கேறினது. திரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர் பேசியிருந்தாரு. கூடுதல் உற்சாகத்தோடு தான் திரும்பியிருக்காங்க திமுகவுடைய இளைஞரணியினர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய மாவட்டங்கள்ல பல்வேறு தடைகள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல. அதெல்லாம் கடந்து தான் நீங்க சிறப்பா செயல்பட்டீங்க. நானும் கூட பல்வேறு எதிர்ப்புகள்லாம் மீறி போன சட்டமன்ற தேர்தலையும், நாடாளுமன்ற தேர்தலையும் நிறைய பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன். அதே போல நீங்க சிறப்பா செயல்பட்டால் அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல நிறைய பேருக்கு சீட் உண்டு அப்படிங்கிறத அந்த சிக்னலை கொடுத்திருந்தாரு உதயநிதி ஸ்டாலின். அதுல ஒண்ணு குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. சில சீனியர்கள், சில சூப்பர் சீனியர்கள் அவங்களெல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் புதியவர்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு உடனே எக்கச்சக்கமான கைத்தட்டல்கள், விசில் பறந்தது. நீங்க உடனே தப்பா புரிஞ்சிக்க வேணாம், வேற மாதிரி அது கன்வே ஆகிட போகுது, அவங்களுக்குலாம் வேற முக்கியமான பதவியை கொடுத்துட்டு புதியவர்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு பாலிஸ்டா அதை மாத்தியிருந்தாரு. ஆனாலும் நிறைய சீனியர்களை இந்த வரக்கூடிய தேர்தலை டிராப் பண்ணிட்டு புதியவர்களை அங்க வாய்ப்பு கொடுப்பது, சில அமைச்சர்களுக்கும் அவங்களுடைய சீட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. மிக முக்கியமா இளைஞர்கள் ஒரு பக்கம் திரு விஜய் அவர் பக்கம் போறதால அதை தடுக்கின்ற விதமாகவும், உதயநிதி ஸ்டாலின் அவர் பக்கம் இளைஞர்களை திரட்டுகின்ற எதிர்கால அரசியலுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்குவோம். இப்படி பக்காவா ஸ்கெட்ச் போட்டுதான் திருச்சியில இந்த விஷயத்த தொடங்கியிருக்காங்க. போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில இருந்து தான் பயணத்தை தொடங்கினாங்க. ஸோ அதே சென்டிமெண்ட் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தனக்கு உதவும் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலினுடைய நம்பிக்கையா இருக்கு.